கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 136:16. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. தேவ ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையை வார்த்தை தான் உருவாக்கி நமக்கு ஆதரவு தந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். காரணம், நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும் இந்த வார்த்தை இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கை மீனிங்லெஸ்ஸாக, அர்த்தமற்றதாக இருக்கும், வேதனை உள்ளதாக இருக்கும். ஆண்டவருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை தருகிறாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் அந்த சமாதானத்தை அனுபவித்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஒரு நபர் அனுபவித்து விட்டால் அவர்கள் இந்த உலக காரியங்களை குறித்து கவலைப்படவே மாட்டார்கள். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் யார் என்பதை நாம் ஒழுங்காக அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அநேக வேதனைகள் உண்டாகுகிறது, அநேக போராட்டங்கள் உண்டாகுகிறது. ஒரு வல்லமையான தேவ மனிதர் சொன்னார், இன்றைக்கி அநேகருக்கு ஜபத்தினுடைய பதில் வானமண்டலத்தில் வந்திருக்கிறது, அவர்கள் கைகளில் அது வரவில்லை. ஜபங்கள் பரலோகத்துக்கு போய்விட்டது, ஆனால் பதில் வந்து விட்டது, அது வானமண்டலங்களில் நிற்கிறது, ஜனங்களுடைய கைகளில் வரவில்லை. காரணம், அவர்களுக்கு வசனத்தினுடைய மேன்மை தெரியவில்லை, விசுவாசத்தை பற்றி தெரியவில்லையாம். இந்த அருமையான நேரத்தில், இந்த புதிய நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், அந்த பதில் வந்த ஜபக்குறிப்புகள் நம்ம கைகளில் தேவனுடைய திட்டங்களாக, ஆசீர்வாதங்களாக, ஒரு பொருளாக, தேவையை சந்திக்கக்கூடிய ரெமெடியாக அது நம்ம கையில் வந்து சேரணும்னா தேவ ஜனமே, உங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், வசனத்தின் மேலே உள்ள விசுவாசம். அந்த வல்லமையான தேவ மனிதன் சொல்லுகிறார், ஒரு பேப்பரை வானத்தில் பறக்க விட்டால் என்ன ஆகும்? அது மேலேயும் போகாது, அது கீழேயும் வர்றதுக்கு டைம் ஆகும். அப்படியே பறந்து அப்படியே மெதுவாக அப்படியே ஆடிக்கொண்டே இருக்குமாம். இதே போல் ஏராளமான தேவ ஜனங்களுடைய ஜபத்தினுடைய பதில் வானமண்டலங்களில் ஆடிக்கொண்டு இருக்கிறது, பூமியில இறங்க மாட்டேங்கி. காரணம், அதுக்கு ஃபோர்ஸ் தேவையாக இருக்கிறது, அதற்கு உங்கள் விசுவாசத்தின் ஃபோர்ஸ் தேவை. நல்லா யோசித்து பாருங்கள், நம்ம வாசித்த வசனத்தை பாருங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினாராம். அவரை துதிக்கணும். ஏன்னா அந்த வனாந்திரத்தில் வயல்வெளியை உண்டாக்குனார், காடைகளை கொண்டு வந்தார், தேனை கொடுத்தார், தேவையானதை கொடுத்தார். அவர்களுடைய வஸ்திரங்கள் நாசாகவில்லை, அவர்களுடைய பாதரட்சைகள் சின்னதாகவில்லை. நல்ல ஒரு தேவ மனிதன் சொன்னார், அவர்கள் அந்த 40 ஆண்டுகள் அந்த வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது வஸ்திரம் நாசாகலையாம், காலணிகள் நாசாகலையாம். அவர் சொன்னார், அவர்கள் வளர 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 அந்த வஸ்திரமும் கூட வளர்ந்தது, அந்த காலணிகளும் கூட வளர்ந்தது. 40 வயசுக்கு முன்னாடி ஒரு சிறுவனாக வந்த சின்ன கால்களை உடையவன் 40 வருஷம் பிறகு எப்படி இருப்பாங்க? கால்கள் பெருசாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய காலணிகள் பழசாகலன்னு சொன்னால் என்ன இருக்குது? அந்த தேவ மனுஷன் சொல்லுகிற ஒரு ஞான அர்த்தம் என்னன்னா, அது வளர்ந்தது. தேவ ஜனமே, நம்ம ஆசீர்வாதம் நம்ம கூட வளரும். நம்மளை மேய்த்து செல்லுகிறது நம்ம தேவாதி தேவனாக இருந்தால் வனாந்தரத்திலையும் மேய்ச்சல் உண்டாகும். யாக்கோபு வனாந்தரமான வறட்சி நிறைந்த காலத்தில் விதைக்கிறார், 100 மடங்கு அறுவடையை பெற்றுக்கொண்டார். காரணம், தேவ ஜனங்களே, தேவன் கூட இருந்தார். வறட்சியிலையும் பெருக்கத்தையும் சிறப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள நம்மளால் முடியும், தேவன் நம்ம கூட இருந்தார் என்றால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வனாந்தரத்தில் உங்களுக்கு பூ பூக்கும், வனாந்தர பாதையில் கனிகளை சாப்பிடுவீர்கள், தண்ணீர் உண்டாகும், ஜீவ ஊற்று உண்டாகும். எத்தனை பேர் இன்றைக்கி இந்த காலையில் சொல்கிறீங்க, நான் வனாந்தர பாதையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்குமா? ஒரு சொட்டு, ஒரு என் நாவை குளிர பண்ணுகிற ஒரு தண்ணீர், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான் ஏங்கி கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிறார். ஏன் நீங்கள் விசுவாசிக்கக்கூடாது? ஏன் கிடைக்காதான்னு யோசிக்கிறீங்க? கிடைக்கும்னு சொல்லுங்கள், விசுவாச அறிக்கை எடுங்க, வசனத்தோடு உள்ள நெருங்குங்க, வசனத்தை அப்படியே நம்புங்க, அந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. நான் தவித்து கொண்டு இருக்கிறேன், வேலை இல்லாமல் தவிக்கிறேன், குழந்தை இல்லாமல் தவிக்கிறேன், திருமணம் ஆகாமல் தவிக்கிறேன், நல்ல வருமானம் இல்லாமல் தவிக்கிறேன், பிள்ளைகள் அடங்காதவர்களாக இருக்கிறாங்க, கணவர் சொல்லுபடி கேட்கலான்னு சொல்கிற நீங்கள் புலம்புகிறதை மாற்றிவிட்டு, ஐயோ எனக்கு கிடைக்குமா என்ற கேள்வியை மாற்றிவிட்டு, வனாந்திரத்தில் தம்முடைய ஜனத்தை நடத்த வல்லமை உள்ள தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள். சிங்க கபியில் பாதுகாக்கிற தேவனை துதிக்க ஆரம்பியுங்க. அக்னி ஜுவாலைக்குள்ளே வந்து காப்பாற்றுகிற தேவனை துதிக்க ஆரம்பியுங்க. இது ஒரு வரலாறு மட்டுமல்ல, இது நடந்த உண்மையான நிகழ்வு.
இது ஏதோ ஒரு கட்டுக்கதை நினைத்து விடாதீர்கள் தேவச்சனமே. இது நடந்த உண்மை. இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது அந்த தேவனை நம்புங்கள், முழு உள்ளத்தோடு நம்புங்கள். ஒரு மனிதன் நம்ப தொடங்கிவிட்டா அதுக்கப்புறம் அவன் கவலையாக இருக்க மாட்டான், அவன் விசுவாசிக்க தொடங்கிடுவான். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தேவன் தருகிற சமாதானத்தை இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அனுபவிக்கலை. அவர்கள் உலக சமாதானத்தை அனுபவித்து பழகிவிட்டார்கள். அதனால தான் தேவன் தருகிறது அவர்களுக்கு புரியவில்லை. ஏன்னா இந்த உலகம் தருகிற பிரகாரமாக தேவன் சமாதானத்தை தரமாட்டார். ஆனால் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த உலக தேவைக்காக கண்ணீர் வடிக்கவும் மாட்டார்கள். தேவ சமாதானத்தை அனுபவித்தவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர்களுக்கு இல்லாமை நிறையா இருக்கும். வீடு இல்லாமல் இருக்கலாம், கார் இல்லாமல் இருக்கலாம், சுகம் பலன்கள் இல்லாமல் இருக்கலாம், நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் அத்திர் மரம் துளிர் விடாட்டாலும் சந்தோஷமாக இருக்காங்க. அவர்கள் ஆட்டு மந்தையில் ஆட்டுக்குட்டிகள் இல்லாமல் போனாலும் சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியா சந்தோஷமாக இருக்கிறீங்க? அவங்க சொல்கிறாங்க, ஏன் சந்தோஷம் ஆடில் மந்தையில் ஆடு கூடுனதுனால வர்ற சந்தோஷம் அல்ல, வீடு கட்டினதுனால வரக்கூடிய சந்தோஷம் அல்ல, திருமணம் நடந்ததுனால வரக்கூடிய சந்தோஷம் அல்ல, ஒரு பிள்ளை பிறந்ததுனால வரக்கூடிய சந்தோஷம் அல்ல. என்னை நிரப்பியிருக்கிறது தேவாதி தேவனுடைய சந்தோஷம். அவர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், என் வாழ்க்கையில் என்னெல்லாம் அவர் தரணுமோ அதை தந்தே தீருவார், என் வாழ்க்கையில் தேவ திட்டம் எதுவோ அது நடந்தே தீரும் என்ற ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள்ள இருக்கிறதுனால அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கிறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய முகங்கள் பிரகாசித்தது காரணம் என்ன? சொந்த பயங்கரமான பங்களா கட்டினதுனாலயா? எகிப்தினுடைய ரதங்கள், பாபிலோனுடைய ரதங்கள் அவர்களுக்கு இருந்ததுனாலயா? அவர்கள் கோடீஸ்வரர்கள் என்றதுனாலயா? இல்லை நல்ல ஆகாரம் சாப்பிட்டதுனாலயா? இல்லை தேவஜனமே, அவர்கள் சாப்பிட்டது காய்கறிகள் தான். ஆனால் அவர்கள் முகங்கள் பிரகாசித்தது எப்படி? ஞானத்தில் சிறந்தது எப்படி? அழகில் சிறந்தது எப்படி? கத்தர் கூட இருந்ததுனால். ஆம் தேவஜனமே, இன்னைக்கு கத்தர் நம்ம கூட இருந்தார்னா நம்ம வாழ்க்கை அதிசயமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். வனாந்திரத்தில் நீரூற்று உண்டாகும், அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நான் பேசும் பொழுதே அநேகருடைய வனாந்திரத்தில் இருந்து ஊற்று புறப்படுகிறதை நான் ஆவியில் பார்க்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்கள் இருதயத்துக்குள்ளாடி ஒரு ஊற்று புறப்பட்டு வெளியே வருகிறது. நான் ஆவியில் உணர்கிறேன். ஒரு குளிர்ந்த அனுபவத்தை அநேகர் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, வறண்ட நிலத்தில் இருந்து ஊற்று புறப்பட்டு பொங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். அது வெடித்து சிதறுகிறது. அநேகர் உங்கள் அண்டை வருவாங்க, அநேகர் தாகம் தீர்க்கப்படுவார்கள். ஏனென்றால் வனாந்தரத்தை கடந்து வந்த தேவ ஜனத்தால் மட்டும்தான் வனாந்தரத்திலும் என் தேவன் நடத்த முடியும் என்று சாட்சி சொல்ல முடியும். தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி வந்தவரை துதிக்கணுமா? ஏன்னா அவருடைய கிருபை என்றும் உள்ளதான். இட் இஸ் நாட் ஃபார் ஒன்லி தெம், இட் ஃபார் ஆல்சோ அவர் செல்ஃப் ஆல்சோ. நமக்கும் அது அவைலபிளாக இருக்குது. அதனால் தேவ ஜனங்களே, அந்த கிருபை என்றும் உள்ளது. இட் இஸ் ஃபார் எவர், இட் இஸ் ஃபார் எவர்னா என்றும் உள்ளது, இன்றைக்கும் உள்ளது என்று சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வனாந்திரத்தில் போகிற யாராக இருந்தாலும் அந்த கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ள போகிறது. எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்பொழுது என்னென்ன மிராக்கள்லாம் பார்த்தாங்களோ அதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடுங்க, ஜெபிங்க. அன்பான ஆண்டவரே, எனக்கும் இந்த வனாந்திரம் மாறுமா என்று ஏங்கி கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற உங்கள் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஜெபிக்கிறோம். ப்ரேயர் டைம் குடும்பத்தாராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எந்த டினாமினேஷன் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த சபைக்கும் போய்கொண்டு இருக்கலாம், ஆனால் இயேசு என்ற ஒரே நாமத்தினால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த திரியேக தேவனுடைய நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறோம், ஒரே இயேசுவினால் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஒரே ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். எல்லா முகங்களும் இன்று சிரிக்கட்டும், எல்லா முகங்களில் இன்று ஆனந்த கண்ணீர் வரட்டும், எல்லா முகங்களில் இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டாக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய சிரசிலையும் பரிசுத்த ஆவியின் சீல் உண்டாகட்டும், முத்திரை உண்டாகட்டும். இவர்கள் முத்தரிக்கப்பட்ட ஆத்மாவாக, ஆவியாக, சரீரமாக, முத்தரிக்கப்பட்ட கிணறாக, முத்தரிக்கப்பட்ட தோட்டமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட களஞ்சியமாக இவர்கள் மாற நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். Let them be blessed in the name of the Jesus forever and be sealed in the name of Jesus. எல்லாரும் சீல் பண்ணப்படுவார்களாக, பாதுகாக்கப்படுவதாக.
தேவையில்லாத விபத்துகள், வியாதிகள், கடன் தொல்லைகள், இருளின் ஆவிகள், பொல்லாத பலவீனங்கள், இச்சையின் ஆவிகள், கொலைகார ஆவிகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்கள் ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் பாதுகாக்கப்படுவார்களாக. இயலாமைகள், இன்கேப்பபிலிட்டிஸ், பயங்கள் இவர்களை விட்டு ஓடுகிறதற்காக நன்றி. தலை சிறக்க பண்ணுகிறதற்காக நன்றி. தானியேலோடு இருந்தவர்களைப் போல இவர்களையும் எழுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீங்கள் பெருக நாங்கள் சிறுக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இரவும் நம்மளுடைய ப்ரேயர் டைம் சேனலில் இருக்கிற அந்த அருமையான ஜெபத்தில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுவாராக, உங்கள் பிள்ளைகளை தொடுவாராக, உங்கள் குடும்பத்தை தொடுவாராக. அவருடைய வல்லமை இன்னைக்கு நிச்சயமாக உங்களை தொடும். 9 மணி அளவில் நடக்கிற அந்த விடுதலை ஜெபம், அந்த அற்புதமான வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற ஜெபத்தில் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. நம்மளுடைய ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சு கொள்ளுங்கள். அதில் எல்லா லிங்க் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களை அதில் சந்திக்கலாம். God bless you. Amen.